ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸு வியூஸு எல்லாமே பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பேராமெட்ரிக் ஐசோமெட்ரிக் பார்க்க போகிறோம். ஸோ பழைய வீடியோ எதுவுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கேன். எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். எல்லாமே டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ப்ளஸ் ஒரு பிளான் கம்ப்ளீட் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ பேராமெட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு லைன் போடுறேன்னு வைங்களேன். ஸோ இப்படி ஒரு லைன் போட்டிருக்கேன். அகெயின் நான் இப்படி ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டேன். இப்போ இது எனக்கு என்னென்னா கோஇன்சிடென்ட். ஸோ கோஇன்சிடென்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதோட சென்ட்ரு பாயிண்ட்டு இதோட இந்த பாயிண்ட் வச்சேன்னா இது ரெண்டும் போய் என்ன ஆகும், கோஇன்சிடென்ட் ஆகிக்கும். ஸோ இது கோஇன்சிடென்ட் பேராமெட்ரிக்கில். ஸோ அடுத்து என்னென்னா கொலினியர் கிளிக் பண்ணிவிட்டு கொலினியர் 2 லைன் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். ஸோ கொலினியருங்கிறது என்னது, ஸோ ஒரே நேர்கோட்டில் வர்றது தான் என்னென்னு சொல்லுவாங்க, கொலினியர்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பேரலல். ஸோ பேரலல் எப்படி வரும் அப்படின்னா இப்போ இதையும் நான் கிளிக் பண்ணுறேன். ரெண்டும் பேரலல் லைன்ஸாக மாறிடும். அடுத்து பெர்பெண்டிகுலர். ஸோ இது ரெண்டும் ஆல்ரெடி பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது, அதனால் மாற்ற தேவையில்லை. அடுத்து ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் லைன் என்ன, இப்போ வெர்டிக்கல் லைனாக இருக்கிறது நான் ஹரிசாண்டலாக மாற்றணும். ஸோ வெர்டிக்கல் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஹரிசாண்டல் கொடுப்பேன், ஹரிசாண்டலாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வருது பார்த்தீங்களா, இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஆட்டோ கன்ஸ்டன்ட், இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா கன்ஸ்டன்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, ஆட்டோ கன்ஸ்டன்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி இது ஹரிசாண்டல் லைன், இது வெர்டிக்கல் லைன், அந்த மாதிரி ஷோ பண்ணோம். ஸோ அடுத்து என்னென்னா வெர்டிக்கல். ஸோ வெர்டிக்கல் கிளிக் பண்ணிட்டு ஹரிசாண்டல் லைன் நான் கிளிக் பண்ணுறேன், வெர்டிக்கலாக மாறிடும். ஸோ இந்த அகெயின் எனக்கு என்ன காட்டுது, கன்ஸ்டன்ட் காட்டுது. இப்போ இந்த கன்ஸ்டன்ட் ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஹைட் ஆல் கொடுத்தா எல்லாமே ஹைட் ஆயிரும், ஷோ ஆல் கொடுத்தா எல்லாமே ஷோ ஆகும். ஷோ அண்ட் ஹைட் கொடுத்தா எது வேணாமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா ஹைடாக என்ன ஒன்று கேட்கும். ஸோ ஹைட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ அடுத்து என்னென்னா டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட் எப்படின்னா, இதுக்கு ஒரு சர்க்கிள் வேணும். ஸோ ஒரு சர்க்கிள் இருந்தால் தான் டேஞ்சன்ட் பாயிண்ட் வரும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன், அது அட்டாச் ஆகிக்கும். இது டேஞ்சன்ட். ஸோ அடுத்து என்னென்னா ஸ்மூத் எதில் ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த நார்மல் லைன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணும். ஸோ ஸ்ப்ளைன் எஸ்பிஎல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் இன்னொரு ஸ்ப்ளைனு. ஸோ இன்னொரு ஸ்ப்ளைன் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்மூத் எடுத்துகிட்டு இங்கேயும் இந்த பாயிண்ட் நான் கொடுக்குறேன். ரெண்டுமே என்ன ஆகும், அட்டாச் ஆகிக்கும். ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, ஸ்மூத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்னென்னா சிமெட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் எப்படின்னா இந்த சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கிட்டு வர மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு லைன் இங்கே போடுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு லைன் நான் போடுறேன் அப்படின்னா இப்போ நான் சிமெட்ரிக் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணுவேன், அண்ட் தென் செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணிட்டு சிமெட்ரி லைன் இதுதான் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த லைன் என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிளுக்கு இது மாறிடும். ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ஈக்குவல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு லைன் போடுறேன், குட்டியாக போடுறேன். இந்த மாதிரி குட்டியாக போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணேன்னா இந்த லைன் எந்த லென்த்தோ அந்த லைன் லென்த்துக்கு இதுவும் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஷோ ஹைட்லாம் பார்த்தா அப்புறம் டெலிட் கன்ஸ்டன்ட் டேரெக்டாக அந்த கன்ஸ்டன்டே டெலிட் பண்ணலாம். டெலிட் கொடுத்துட்டு இது ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா அந்த கன்ஸ்டன்டே டெலிட் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, இது என்னடா நம்ம மெஷர் பண்ணுற டூல் மாதிரியே இருக்கேன்னு பார்ப்பீங்களா. ஸோ மெஷர் பண்ணுற டூல் தான். ஆனால் இது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் போடுறேன். ஸோ 1000க்கு ஒரு லைன் போடுறேன். ஸோ இப்போ 1000க்கு லைன் போட்டேன். இதுவரை நம்ம பார்த்தத லைன் போட்டதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் டெலிட் பண்ணிட்டு தான் போடுவோம். ஸோ டைமென்ஷன் மாற்றுறதுக்கு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லீனியர் கமாண்ட் எடுத்துகிட்டு ஸோ 2 எண்டையும் நான் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், 1000 வச்சிடறேன். இப்போ எனக்கு இது என்ன ஆகும்னா 500க்கு இருந்தால் போதும் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டு நான் 500 கொடுப்பேன். டைமென்ஷன்ஸ் எடிட் ஆகும் லைன் கமாண்டுக்கு. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி ஒரு டைமென்ஷன்ஸ் ஆஃப்டர் ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் எப்படி எடிட் பண்ணுறது இந்த பேராமெட்ரிக்ஸில் உள்ள லீனியர் வச்சு தான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ரேடியஸ்க்கு ஆங்கிளுக்கு ஸோ எல்லாத்துக்குமே வரும். ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து AutoCADலேயே ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஐசோமெட்ரிக். ஸோ ஐசோமெட்ரிக் வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்ன தேவைப்படும்னா, ஒரு கட்டத்தில் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸும் போகிறீங்கன்னா ஐசோமெட்ரிக் டிராயிங் கொடுத்து வந்து கண்டிப்பாக பண்ண சொல்லலாம். மேக்ஸிமம் சிவிலில் பண்ண சொல்ல மாட்டாங்க. இன்கேஸ் வந்து பண்ண சொன்னாங்கன்னா ஐசோமெட்ரிக் டிராயிங் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஸோ அது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஎஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட டிராஃப்ட் செட்டிங் தான். ஸோ டிராஃப்ட் செட்டிங்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஸ்னாப் டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸ்னாப் டைப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெக்டாங்கிள் ஸ்னாப்பாக இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் ஸ்னாப்புங்கிறது இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நம்ம என்ன மாற்றணும்னா ஐசோமெட்ரிக் ஸ்னாப்பாக மாற்றணும். மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ ஓகேன்னு கொடுத்தோம்னா எனக்கு ஸ்னாப் வந்து பார்த்தீங்களா, ஸோ அது கிரிட்டும் பாருங்கள், என்னோட மவுஸ் பாயிண்ட்டும் பாருங்கள், ரெண்டுமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைன் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னா நீங்கள் வந்து ஐசோமெட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி வந்து ஆர்த்தோ ஆனில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடுற லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஏன்னா இது ஜஸ்ட் லைக் வந்து 3D வியூ மாதிரி ஐசோமெட்ரிக்குங்கிறது. 2Dயில் வந்து நம்ம 3D வரைகிறோம். ஸோ இப்போ நான் இது வந்து ஒரு க்யூப் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஒரு 1000 கொடுக்குறேன். அகெயின் வந்து ஒரு 1000 கொடுக்குறேன். ஸோ அகெயின் வந்து ஒரு 1000. ஸோ கீழே வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த லைன் வந்து ஹரிசாண்டல் போச்சு, வெர்டிகலாக போச்சு. பட் வந்து எனக்கு என்ன ஆகலை, இந்த டைரக்ஷன் போல் நான் ட்ராக் பண்ணுற டைரக்ஷன் போல். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா F5 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ F5 ப்ரெஸ் பண்ணோன்னே நீங்கள் பாருங்கள், எனக்கு வந்து அந்த லைன் கிரிட் பேட்டர்னும் மாறிட்டு எனக்கு லைனும் மாறிடுச்சு. அகெயின் நான் F5 ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஐசோமெட்ரிக்கில் ஒரே கமாண்ட் F5 கமாண்ட் தான். சில பேர்த்துக்கு F5 வந்து டேரெக்டாக ஒர்க் ஆகாது. அப்படி டேரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா Fn அமைக்கிட்டு அமுக்குங்க. லேப்டாப்பில் லெஃப்ட் சைட் பாட்டமில் விண்டோஸ் கீ பக்கத்தில் Fn ஒரு கீ இருக்கும். அந்த Fn கீ அமுக்கிட்டு F5 அமுக்குங்க. உங்களுக்கு வந்து அந்த மேலே உள்ள ஃபங்க்ஷன் கீ வந்து ஒர்க் ஆகும். ஸோ அகெயின் 1000 கண்ட்ரோல் செட். ஸோ 1000 கொடுக்குறேன். ஸோ அகெயின் 1000. ஸோ அகெயின் 1000. இப்போ நான் இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுறேன், மேலே போகணும். ஸோ என்ன கமாண்ட் ப்ரெஸ் பண்ணணும், F5 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ 1000 அகெயின் 1000. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1000. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 1000 நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு கியூப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது மேலே வந்து ஒரு சர்க்கிள் போடணும். அந்த சர்க்கிள் வந்து நார்மல் சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து இப்படி வந்து ட்ரா பண்ணிங்கன்னா வந்து எனக்கு எப்படி இருக்குது, நம்ம சிஸ்டம் நம்மளை பார்த்து ஃபேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் ப்ரோ சர்க்கிள் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ எப்படி போடலான்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து என்னென்னா ஆக்சிஸ் எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆக்சிஸ் எண்டு தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஐசோ சர்க்கிளாக மாற்றுவோம். ஸோ ஆக்சிஸ் எண்டு செலக்ட் பண்ணிட்டேன். கீழே கமெண்ட் பாக்ஸ் பாருங்கள், ஐசோ சர்க்கிள்னு இருக்கும். ஸோ எல்லோரும் இதே தப்பு தான் பண்ணுவீங்க, மறந்துடுவீங்க அடுத்தடுத்து பண்ணும்போது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஐசோ சர்க்கிள் இருக்கும். ஸோ ஐசோ சர்க்கிளை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது எனக்கு இந்த பாயிண்டில் வேணும். ரைட்டா. ஸோ நான் சென்டர் பாயிண்ட் வச்சுன்னா சென்டர் பாயிண்ட் வைக்கலாம். நான் ரெஃபரன்ஸ் சும்மா வச்சுட்டு நான் ட்ரா பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது, இப்படி வருது. ப்ரோ இதுவுமே இப்படி தானே வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐசோமெட்ரிக்கில் ஒரு கண்டிஷன் இருக்குங்க. என்னது, ஆக்சிஸ் மாற்றத்துக்கு F5 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ F5 ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், என்னோடய ஆக்சிஸ் மாற்றி நான் என்ன பண்ணிப்பேன், ட்ரா பண்ணிப்பேன். அகெயின் நான் பண்ணுறேன், ஆக்சிஸ் என்று சூஸ் பண்ணுறேன், ஐசோ சர்க்கிள் வைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். எனக்கு எப்படி ஆகுது, பாட்டமில் வருது. ஸோ இப்போ நான் F5 கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஸ்விட்ச் ஆகிக்குது பிளேன். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணும். இப்போ எனக்கு பின்னாடி உள்ளலாம் தெரிய வேணாம் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னு வைங்களேன். எனக்கு இது வந்து எப்படி தெரியும்னா லைக் வந்து இந்த பாக்ஸ்லேருந்து நான் சரி பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஐசோமெட்ரிக். ஸோ ஐசோமெட்ரிக் டிராயிங் வந்து நான் வந்து நம்மளுக்கு இதில் நெட்லேயே கிடைக்கும். ஸோ ஐசோமெட்ரிக் AutoCAD ஐசோமெட்ரிக் டிராயிங் போட்டாலே வரும். ஸோ அந்த டிராயிங் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் போய் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அடுத்த 2 டாபிக் இருக்குது, லே அவுட்டும் பிளாட்டும் இருக்குது. ஸோ லே அவுட்டும் பிளாட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய வீடியோ எதுவும் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துருங்க. எல்லாமே வந்து சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த AutoCAD முடிஞ்சோடனே நான்
ஸ்கெட்சப் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆட்டோகேட் 3D வந்து இன்னொரு சாஃப்ட்வேர் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோகேட் 3D கண்டென்ட் நான் போடுறேன். இல்லை நான் ஆட்டோகேட் 3D வந்து கண்டினியூவாக போடணுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டினியூவாக போடணுமா இல்லை ஒரு சாஃப்ட்வேர் முடிச்சுட்டு பண்ணுவோமா அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.